Hello students, welcome to Nice One Maths. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா numbers and sequenceல exercise 2.3ல 4th and 5th sum தான் பார்க்க போறோம். first third sums already நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இப்போ 4th sum முதல்ல பார்க்கலாம். 4th sumல என்ன கொடுத்திருக்காங்க 96 congruent x by 7 mod 5 அப்படினு கொடுத்திருக்காங்க. as usual concept தான். ஆனா என்ன பண்றோம் இந்த whole number நம்ம இந்த பக்கம் கொண்டு போறோம். ஏன் அப்படின்னா எக்ஸை மட்டும் தனியாக கொண்டு போக முடியாது. ஸோ 96 மைனஸ் எக்ஸ் பை 7 ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் என். இங்கே என் போடலாம், கே போடலாம், உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது போட்டுக்கலாம். ஆனால் எக்ஸ் தான். கான்கரண்ட் எப்படி மாறிடுச்சு, ஈக்குவல் டுவாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 7 வந்து இந்த டினாமினேட்டரில் இருக்கா, எனக்கு வந்து ஒரே டினாமினேட்டரில் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது ஒரே லைனில் ஈக்குவேஷன் வரணும். அப்போது 96 மைனஸ் எக்ஸ் பை 7 இது ரெண்டுத்துக்கு எல்சியம் எடுக்கிறப்ப இங்கே கீழே என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக 96 இன்ட்டு 7 எழுதிடலாம். ஸோ 96 இன்ட்டு 7. எனக்கு இந்த மாதிரி கான்செப்ட்லாம் புரியவே இல்லை மேம் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். 96 இன்ட்டு 7 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை தி ஹோல் 7 விச் இஸ் ஈக்குவல் டு 5n அப்படின்னு இருக்குது. இப்போ 96 இன்ட்டு 7 மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற 7 ஈக்குவல் டு ரூலில் அந்த பக்கம் போச்சுன்னா என்னவாயிரும், மல்டிபிள் ஆயிரும். அப்போ 35 டைம் என்னன்னு வந்துடும். ஓகே, இப்போ 96 7 மைனஸ் இதை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன், இந்த எக்ஸா அந்த பக்கம் கொண்டு வரேன். ஏன் மேம் இந்த வேண்டாத வேலை அப்படின்னா எனக்கு எக்ஸா வேணும், அதனால் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 35n விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. ஸோ 96 7 மைனஸ் 35 நான் எப்படி எழுதலாம், 5 இன்ட்டு 7 இன்ட்டு n விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படி எழுதலாமா. 5 7s தானே 35. இப்போ நம்ம இந்த ரெண்டு இதுலேருந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னா 7க்கு காமன் மல்டிபிளாக எடுத்துக்கிறோம். 96 மைனஸ் 5n விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இங்கே தான் ட்விஸ்ட்டு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கொஷினில் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஃபார் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸுக்கு இருக்கிறதுலையே சின்ன நம்பர் எது இருக்குமோ அதை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சம்மில் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளுக்கு என்ன வந்தால் கரெக்டாக இருக்கும், 1 வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன் மேம் 1 மட்டும்தான் வரணுமா அப்படின்னா 1 மட்டும்தான் வரணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 1 இன்ட்டு 7 தான் என்னென்னு வந்துடும், 7 வந்துடும். இதே நீங்கள் 2 போட்டிங்கன்னா 2 இன்ட்டு 7 14 வந்துடும். அதுக்கு கீழே நிறைய நம்பர்ஸ் இருக்குது, அதில் ஏதோ ஒரு நம்பரை எக்ஸாக கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம், கம்ப்ளீட்டாக 0 ஆகிற மாதிரி வரக்கூடாது. ஏன்னா 7 இன்ட்டு 0 என்னவாயிரும், 0 ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 96 மைனஸ் 5n இருக்குது, இந்த என்னோட வேல்யூவை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். 96 மைனஸ் 5n விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. எண்ணுக்கு எந்த வேல்யூ கொடுத்தா 96க்கு கிட்டத்தட்ட நெருங்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போது 18 கொடுத்தோம்னா என்ன வரும், 5 18s ஆர் 50 + 40 90 வருது. அப்போ 19 கொடுத்தோம்னா 19 5s ஆர் 95 வரும். கரெக்டாக ஒன்றும் இல்லை, 20 5 டைம்ஸ் போட்டால் 100, 20ல் 1 கம்மியாகுது. அப்போது 5 டைம்ஸ் 19 போட்டால் என்ன வரும், 100ல் 5 கம்மியாகும், அவ்வளோதான். ஸோ அதனால தான் 95 வருது. அப்போ நான் எண்ணுக்கு என்னென்னு எடுத்துக்கிறேன், 19 எடுத்துக்கிறேன். n விச் இஸ் ஈக்குவல் டு 19 அப்படின்னா மேம் இது ரொம்ப குழப்பது மேம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 96 மைனஸ் 5 என்னன்னு இருக்குது, இதில் எந்த வேல்யூ போட்டால் ரொம்ப சின்ன வேல்யூ வரும்னு கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ n இஸ் ஈக்குவல் டு 19 போட்டால் என்னென்னு வந்துடும், 95 வந்துடும். ஸோ 7 96 மைனஸ் 95 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும், 7 வந்துடும். எப்படி மேம் 7 வந்துச்சுன்னா 96லேருந்து 95 போச்சுன்னா ஆன்சர் என்ன, 1. 7 இன்ட்டு 1 7 தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 7. அவ்வளோதான், முடிஞ்சு இந்த சம் முடிஞ்சு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 7 போட்டாச்சு. ஓகே, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன். நிறைய வீடியோஸில் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதை எடுத்துருங்க இதை எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு இதுதான் சிம்பிளாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். 5th சம் ரொம்ப ஈஸியான சம் தான், முன்னாடி பார்த்த மாடல் தான். 5x இந்த 4 இருக்குது, அதை அந்த பக்கம் கொண்டு வந்தால் -4 ஈக்குவல் டு 6 டைம்ஸ் ஆஃப் n. ஓகே, நம்மளுக்கு என்ன வேணும், எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன், +4 சாரி இந்த -4 அந்த பக்கம் கொண்டு போனால் +4 ஆயிடும். 5x ஈக்குவல் டு 6n + 4. அப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்புளில் இருக்கிற 5 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைடில் வந்துடும். அப்போ 6n + 4 டிவைடட் பை 5 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டேன்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், 6 ஆஃப் 1 + 4 டிவைடட் பை 5. அப்போ 6 + 4 என்னது 10, 10 பை 5 வந்து என்னது 2. அப்போ ஆன்சர் வந்து என்ன வருது, பாசிட்டிவ் நம்பர், லீஸ்ட் பாசிட்டிவ் நம்பராக தான் வருது.
அப்போ n is equal to 1ன்னு சொன்னால் x equal to 2ன்னு வருது. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 1 கூட 5ஐ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் உங்களுக்கு பழைய கான்செப்ட் தேவைப்படுது. மேம் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி வந்ததுன்னா 5 கூட எந்த நம்பர் கீழே டினாமினேட்டர் இருக்கோ அந்த நம்பரை ஆட் பண்ணிகிட்டே வரணும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் ஆட் பண்ணிட்டே வரணும்னு நான் அங்கே ஒரு ரீசன் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா 6n இது வந்து சும்மா இது நீங்கள் அட்டன் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. இங்கே 6n + 5 போட்டிங்க வச்சுக்கோங்க. n is equal to 6, x is equal to 6 times of 6 plus 4 divided by 5. 6 6 are 36, 36 plus 4 40, 40 by 5 8. அப்போ n is equal to 6ன்னு சொல்கிறப்ப x is equal to 8ன்னு வருது அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்னோட வேல்யூ கூட ஏன் நம்ம 5ஐ ஆட் பண்ணுறோம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 6n + 4 divided by 5 இதில் என்னோட வேல்யூ 1ன்னு இருக்கப்போ இது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சு. ஓகே, 6n + 5 இந்த n கூட தானே நான் 5ஐ ஆட் பண்ணுறேன். டிவைடட் பை 4 அப்புறம் 5. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த 6n கூட மல்டிபிள் பண்ணுவேன் ப்ளஸ் 6ஐ இந்த 5 கூட மல்டிபிள் பண்ணுவேன் ப்ளஸ் 4 டிவைடட் பை 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போயே சொல்கிறேன், நீங்கள் இந்த ஸ்டெப்பை எழுதணும்னு அவசியம் இல்லை, இது நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறாரு. 6n + 4 6n + 4 டிவைடட் பை 5 மேலே இன்னொன்று என்ன இருக்குது 13 இருக்குது. இப்போ இதை ஃபுல்லாக ஒரு டேர்ம்னு வச்சுக்கோங்க. which is equal to 6n + 4 divided by 5 plus 30 divided by 5. As we already know 30 is divisible by 5. கரெக்டா? இந்த கான்செப்ட் கரெக்டு. 6n + 4 5 divisible by 5. இதை நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணோம்? n which is equal to 1ன்னு சொல்கிறப்ப இதை நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அப்போது இதை n is equal to 1ன்னு சொன்னால் நான் +5 இங்கே ஆட் பண்ணிக்கிட்டால் எனக்கு வேலை முடிஞ்சிடும்ல. ஏன்னா அதுதானே இங்கே 30 ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டு வருது. இது புரிஞ்சுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் மக்கப் பண்ணுறீங்க. மக்கப் பண்ணுறது இப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் என்றைக்காவது கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா மாட்டிக்குவீங்க. இப்போதைக்கு நீங்கள் எப்படி படிக்கிறது ஓகேன்னு சொல்லுவேன். ஆனால் மக்கப் பண்ணுறது தப்பு தான். நீங்கள் வந்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதுபடி பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 5ஐ n கூட ஆட் பண்ணுறோம். x which is equal to 2ன்னு கிடைக்குது. இங்கே n is equal to 6ன்னு இருந்தால் x which is equal to 8ன்னு கிடைக்குது. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 5ஐ ஆட் பண்ணிட்டே வரலாம். அவ்வளோதான் ஆன்சர் இதுக்கு எப்படி நீங்கள் கதை எழுதுவீங்களோ அந்த கதையெல்லாம் எழுதிடுங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மேம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் கிளாஸ் இருக்கேன், என்னவோ 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். இன்டெக்ரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ஒரு 1 or 2 hours எடுக்கலான்ட்டு இருக்கேன். 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், வியூவே போக மாட்டேங்குது. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லை மேம் எனக்கு இது இன்னமும் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்களே ஒரு தடவை உட்காந்து மறுபடியும் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன சின்ன சின்ன கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா புரியும். அப்புறம் அந்த எல்சிஎம் டிவிஷன் பண்ணுறது எனக்கு சுத்தமாக வராது மேம் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். Thank you students.